தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமேல் தாழ்பணிந்தேன். அகத்தோனே அன்பு Good morning. Good morning, Father. திருத்தருளியானது நம்பினதாக நோஃபா மாலின் பிறந்த நாள் இருக்காங்களாங்க, ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஒலிவியா கிளமெண்ட் இருக்காங்களா, ஹாப்பி பர்த்டே. ஜெரான் அண்ட் ஜெனிஃபர் அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் ஜெஃப்ரி இருக்காங்களா, ஹாப்பி பர்த்டே. மரித்த மரியா ரோசரி, மேரி ரோசரி மற்றும் சுப்பிரமணி இவர்கள் மாற்றின் விழாவுக்காக குறிப்பிடப்படுகின்றது. தந்தை முதல் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நண்பரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவமான சகோதர சகோதரி தாய்க்கருச்சையானது இன்று 2 அப்போஸ்தலருடைய விழாவை கொண்டாடுகின்றது. முதலாக சென்ட் சைமன் இவர்கள் வந்து ஜெலட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. தீவிரவாதின்னா அந்த காலத்தில் வந்து யூத மக்கள் வந்து யூத மக்கள் வந்து இந்த ரோமனருடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்க ரொம்ப சப்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இவர் சைமன் என்றவர் வந்து எப்படியாவது வந்து இந்த ரோமன் ஆட்சி போய் இஸ்ரேல் மக்கள் வந்து, அதாவது தாவீது அரசர் வந்து எப்படி ஆட்சி பண்ணார்ல அது போல் ஆட்சி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். அதனால இந்த ரோமன்ஸ் என்ன பண்ணணும், அவருக்கு எதிராக ஏதாவது வேலை செஞ்சுருப்பார். ஆனால் ஆண்டவர் வந்து அவரை தேர்ந்தெடுத்து அவரை மனமாற்றி இவர் கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றபடி அவரை அழைக்கின்றார். மற்றும் அவர் வந்து ஈஜிப்டில் போயிட்டு அங்கே அவர் பர்ஷியாவில் வந்து இறந்தார் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது. அது வந்து அவரை வந்து கத்தியால் அவரை அறுத்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. மற்றும் இன்னைக்கு வந்து சென்ட் ஜூட் டெலியர்ஸ் அப்படின்ற புனிதருடைய விழா. இவர் 2 பேருமே வந்து க்ளோஸாக ஒர்க் பண்ணுவோம். ஜூட் அப்படின்னா கரேஜ் அப்படின்ற தைரியம்னு அர்த்தம். இவர்கள் கூட இந்த 65 AD வந்து பர்ஷியாவில் வந்து இந்த என்ன சொல்கிறாங்க, இந்த ஆக்ஸா இருக்குல்ல அதில் அவரை வெற்றினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிறிஸ்துவர்களே, இவர் 2 பேரும் அப்போஸ்தலரை பற்றி அவ்வளோ விவிலியத்தில் எழுதப்படலை. ஆனால் ஓரல் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மூலியமாக வந்து இவர்கள் வந்து கடவுளுடைய விசுவாசத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இதை இன்று ஆண்டவரத்தில் விசேஷமாக நாம் ஜெபிப்போம். இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து ஆண்டவருக்காக தன்னையே அர்ப்பணம் செஞ்சாரோ அது போலவே நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில கடலுக்காக நம்ம அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த மனத்தாண்மையை நமக்கு தரும்படி இந்த திருப்பலில் கொண்டாடுவோம். எல்லா இறைவனமும்
எல்லாம் உள்ள இறைவன் நம்ம இதை இருக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்க்கை அழைத்து செல்வதாக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இறைவா, எங்கள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பாகிய வளர செய்தருளும். இன்றைய திருநாளான சூழலுடையோடு அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் நன்கு செய்வோம். நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியை பெறுவோமாக. உம்முடைய தூய ஆவியாய் நினைப்பில் நிறைவாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று
இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வெளிப்பாட்டை விவரிக்கின்றன. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றன. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வழங்குகின்றன. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றை சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடைகளை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அனைவரும் Alleluia. 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 இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளையும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடுந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்கள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் ஒரே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் ஆந்திரியா, யோகோபு, யோவான், பிலிப், பர்த்தலோமியோ, மத்தேயா, தோமா, அல்பியாவின் மகன் யோகோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யோகோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத் என்பவர்களே. இயேசு அவர்களிடம் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் ஜெருசலேமிலிருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களுக்கு அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் வீணிகளை நீங்கி நலமுடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளில் தொலைக்க உள்ளனவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவரும் பீனியோரும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் வாழ்வின் வழியாகவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே
புகழோடு நான் வாழவில்லை, உன் புகழொன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உன் அன்பொன்று எனக்கு போதும். உயிரோடு தாழ்வோடு வாழும் போதும் உன் புகழொன்று எனக்கு போதும். மகிழ்வோடு துயரோடு வாழும் போதும் உன் கரம் ஒன்று என்னை தேற்றிடும். சகோதர சகோதரி நாம் அனைவரும் கொடுக்கும் திருவள்ளி எல்லாம் தந்தையாக எனக்கு ஏற்றதாக ஏற்றுவீர்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையும் கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவு பெற்ற திருப்பணியங்களை உமது மாட்சிக்கிட்டு செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே பரிசுத்த எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றி, மேலும் மனிதன் சாகும் தன்மையை வீண்போக்க மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றுமோ அவரே எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பும் அருள்கின்றார். இவை அனைத்திலும் அளவற்ற மாட்சி உமக்கு உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் இக்காலத்திலும் மகிழ்கின்றன. அவர்களுடன் எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நான் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கடலுக்குள் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே உண்மையாகவே துணைவர் திருமணத்துக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை புரிந்து இக்காணொலிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் கிடைத்து நம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு அதை பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
லியோ எங்கள் ஆயர் பீட்டர் எல்லா திருநிறையராகிய அனைவரோடும் உமது திருவையில் நம்பிக்கை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருவுள்ள மொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாய்ந்த புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உதவராய் இருந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திரு மகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தேத்தும் வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையாக பிறப்பட்டு இதை படிக்கலாம் பயிற்சிக்கு நாம் இதை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையில் நரகத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனிகளுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவனை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பெறுகிறோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவனை போக்குபவர், செம்மறிலிருந்து கழுகை பெற்றோர், பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டது, அது இசையில் பாடுகின்றது. இயேசு என்னுள் நாமும் பேசுகின்ற போது
உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார் தன் இல்லமதை அடைந்தார். இயேசுவும் நானும் மானிடராய் சேர்ந்து வாழ்ந்திருப்போம். ஒரு சோதனையாய் வாழ்ந்திருப்போம். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ் கொண்டது. அது இசை பாடுகின்றது. ஊழிய செய்கின்ற பிறகு உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பணிகளோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய என் பயணங்களில் நற்செய்தி விடுதலைகளை நாளும் வாழ்ந்திருக்கும் நல்லவராய் எம்மை மாற்றுவீராக. மீண்டும் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் என் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசீர்வாதம் விண்ணக சகோதரர்களான உண்மையான மாற்றத்தை எம்மில் தூண்டியல்வதாக. என் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவில் தூய்மைகளில் எடுத்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்துதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளுடையாளர்கள் தமிழ் கொண்டிருக்கும் அருள் எங்கள் நிறைவேற சிதறட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதனால் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய தந்தையே, அவருடைய மரியாதையை இவர் பிறந்தார்.
விசுவாசிக்கின்றேன். பரிசுத்த கத்தோலிக்க சேர்க்கின்றேன். புனித புரோகிதரை சேர்க்கின்றேன். பாவங்களை சேர்க்கின்றேன். சரீர உதாரணம் சேர்க்கின்றேன்.